பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது நாட்டிலே நாட்டு மக்களுடைய நலனை பாதுகாப்பதற்காக, நாட்டுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக, அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வதற்காக என்றெல்லாம் பல்வேறு நிறுவனங்கள் செயற்பட்டு வருகின்றன. அந்த வகையிலே உள்ளூராட்சி மன்றங்கள் இந்த நாட்டிலேயே வளர்ச்சியிலே, முன்னேற்றத்திலே, இன்னும் பல்வேறு வகையான அம்சங்களிலே முக்கிய பங்கு வகிக்கின்றன. கடந்த சில வாரங்களுக்கு முன்னால், நீண்ட நாட்களுக்கு பிறகு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நடைபெற்று, அந்த தேர்தலின் முடிவாக ஆளுங்கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர்கள் அதிகமான இடங்களில் தங்களுடைய நிர்வாகத்தை அமைத்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல எதிர்க்கட்சியை சார்ந்தவர்களும் பல இடங்களில் தம்முடைய அதிகாரத்தை நிலைநிறுத்தியிருக்கிறார்கள். சிறுபான்மை கட்சிகளை சேர்ந்தவர்களும் கூட வடகிழக்கு மாகாணங்களிலே அவர்களுடைய அதிகாரத்தை வெளிக்காட்டக்கூடிய வகையிலே அவர்கள் உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றியிருப்பதையும் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையிலே இந்த உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றியிருக்கின்ற சகல கட்சிகளை சார்ந்தவர்களுக்கும் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது. அதுதான் அவர்கள் சுமந்திருக்கின்ற அந்த பொறுப்புகள் சம்பந்தமாக, அதில் இருக்கின்ற அந்த அமானித தன்மையை எந்த அளவு தூரம் அவர்கள் பேண வேண்டும் என்பதை பற்றி வழிகாட்ட வேண்டிய, ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நேற்று நடைபெற்ற ஒரு உள்ளூராட்சி மன்றத்துடைய நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டிருந்தோம். அந்த நிகழ்வு வித்தியாசமான ஒரு நிகழ்வாக காணப்பட்டது. அது என்னவென்று சொன்னால், அந்த உள்ளூராட்சி மன்றம் தங்களுடைய அந்த நிர்வாக காலத்தை ஆரம்பிக்கின்ற அந்த முதலாவது நாளிலே பிரதேசத்திலே காணப்படுகின்ற எல்லா விதமான, அதாவது 4 மதங்களையும் சார்ந்த மத தலைவர்களை அழைத்து அவர்கள் அந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக செய்தார்கள். அந்த நிகழ்ச்சியின் ஊடாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி என்னவென்றால், அதாவது மக்கள் மத்தியிலே எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கும் மதங்களுடைய வழிகாட்டல் தேவை. மதங்களுடைய வழிகாட்டலை வெறுமனே வாயளவில் செய்யாமல் அதனை முழுமையாக தம்முடைய ஒவ்வொரு விவகாரத்திலும் கடைபிடிப்பதன் மூலம்தான் உண்மையான ஒரு முன்னேற்றத்தை காண முடியும் என்ற அந்த ஒரு செய்தி அந்த நிகழ்ச்சியின் ஊடாக சொல்லப்பட்டது. அந்த வகையில் நாங்கள் இங்கு சொல்ல வருகின்ற விஷயம் அதுதான். அதாவது இந்த பதவிகளுக்கு வந்திருக்கின்ற இந்த தலைவர்கள், உள்ளூராட்சி மன்றங்களுக்கு பொறுப்பானவர்கள், நகராட்சி மன்ற தலைவர்களாக நியமிக்கப்பட்டிருப்பவர்கள், அவர்கள் பல்வேறு பெயர்களிலே செயற்பட்டு வந்தாலும் அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே அந்தந்த மன்றங்களுக்கு தலைவர்களாக, நகரசபை தலைவராக, அல்லது உள்ளூராட்சி மன்ற தலைவராக, அல்லது மாநகர சபை முதல்வராக என்றெல்லாம் அவர்கள் காட்சி அளிக்கிறார்கள். இவர்கள் எல்லோருக்குமான ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. இது ஒரு அமானிதம். இது வெறுமனே தங்களுடைய கௌரவத்தை கூட்டிக் கொள்கின்ற, சமூகத்திலே ஒரு அந்தஸ்தை கூட்டிக் கொள்கின்ற ஒரு நிகழ்வு அல்ல. இஸ்லாமிய அறிஞர் மர்ஹூம் ஜாதுல் ஹக் அவர்கள் இதனை பற்றி பேசுகின்ற போது இப்படி சொன்னார்கள். அதாவது இந்த தலைமைத்துவ பதவி என்பது அது உண்மையிலே ஒரு பொறுப்பாகும். அது உங்களுக்கு ஒரு கண்ணியத்தை, மக்கள் மத்தியிலே ஒரு மரியாதையை தருவது என்பதற்கு அப்பால் அது ஒரு உண்மையான ஒரு பொறுப்பு, ஒரு பாரிய ஒரு பொறுப்பு என்று அவர்கள் இந்த பொறுப்புகளை குறித்து சொல்கிறார்கள். எனவே தலைமைத்துவத்தை கைப்பற்றக்கூடியவர்கள், தலைமைத்துவத்துக்கு தெரிவு செய்யப்படக்கூடியவர்கள் இதனை இந்த அடிப்படையில் தான் நோக்க வேண்டும். இது வெறுமனே உங்களுக்கான ஒரு சமூக அங்கீகாரத்தை அல்லது உங்களுக்கான ஒரு அந்தஸ்தை பெற்றுத் தருகின்ற ஒன்று என்பதற்கு அப்பால் உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற ஒரு மிக பாரிய ஒரு பொறுப்பு, ஒரு சுமை என்பதை இந்த பொறுப்புகளுக்கு நியமிக்கப்பட்டு வரக்கூடியவர்கள், அங்கத்தவர்கள், தலைவர்கள் எல்லோருமே சிந்திக்க வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இது சம்பந்தமான நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அலா தஸ்தஅமிலுனி, எனக்கு ஒரு அதிகார பொறுப்பை தரமாட்டீர்களா? மதீனாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனா சமூகத்துக்கு ஆட்சியாளராக இருக்கின்ற அந்த காலப்பகுதியில் தான் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கும் ஏதோ ஒரு நிர்வாக பொறுப்பு தரப்பட வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தோள் புயத்திலே அன்போடு தன்னுடைய கையை வைத்து சொல்கிறார்கள், அபூதர் அவர்களே, இன்னக தஈஃபுன் வ இன்னஹா அமான, நீங்கள் ஒரு பலவீனமான மனிதர், பொறுப்புகளை சுமக்கக்கூடிய அளவுக்கான அந்த ஆற்றல் அல்லது அதற்கான அந்த தைரியம் உங்களுக்கு இல்லை, நீ அப்படியான ஒரு பலவீனமான ஒருவர். ஆனால் பொறுப்புகள் என்பது ஒரு அமானிதம். வ இன்னஹா யௌமல் கியாமத்தி ஹிஸ்யுன் வ நதாமா, அந்த பொறுப்புகளை
முறையாக நிறைவேற்றவில்லை என்றால் மறுமை நாளிலே மிகப்பெரிய அவமானத்தை, மிகப்பெரிய ஒரு துன்பத்தை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். அதனால் உங்களுக்கு செய்ய முடியாத ஒரு பொறுப்பை கேட்காதீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு அறிவுரை கூறியதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இது அந்தளவு பாரதூரமான ஒரு விஷயம். ஒரு பொறுப்பை, ஒரு நிர்வாகத்தை ஒரு கையேற்பது என்பது அப்படியான ஒரு விஷயம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே அவர்கள் தன்னுடைய மரணத் தருவாயிலே இருக்கின்ற பொழுது அவருக்கு பின்னால் யார் கலீஃபாவாக நியமிக்கப்படலாம் என்பது சம்பந்தமாக ஆலோசிக்கப்பட்ட பொழுது சில சஹாபாக்கள் சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அவங்களை பார்த்து சொன்னார்கள், உங்களோட மகன் இருக்கிறாங்க தானே, அவரை அடுத்த கலீஃபாவாக நியமிக்கலாமே என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, அல்லாஹு தாலா மறுமை நாளிலே எங்களுடைய உம்மத்துக்காக என்னை மட்டுமே விசாரிப்பது போதுமானது, வேறு யாரையும் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களையும் நான் அங்கே இணைத்து கொண்டு அப்படியான ஒரு துன்பத்துக்கு ஆளாக நான் விரும்பவில்லை மறுமை நாளிலே என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு சொன்ன அந்த வாசகம் எந்தளவு தூரம் அந்த பொறுப்புகள் விஷயத்திலே அவர்கள் மிகவுமே பயந்திருக்கிறார்கள் என்பதனை பற்றிய ஒரு சம்பவமாக அது இருக்கிறது. அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள், மன் தலப கலா அல் முஸ்லிமீன ஹத்தா யனாலஹு, ஒருவர் எனக்கு இந்த பொறுப்பு வேணும் என்று அவர் கேட்கிறார், அவருக்கு அந்த பொறுப்பு கிடைக்கிறது, அதே நேரத்திலே அவர் அந்த பொறுப்பை எந்த அநியாயங்களும் செய்யாமல் அவர்கள் நீதி மேலோங்கிய ஒரு பொறுப்பாக செய்கிறார், அழகாக தன் கடமையை செய்கிறார், அப்படி என்றால் அவருக்கு சுவர்க்கம் கிடைத்து விடுகிறது. அதே நேரத்திலே ஒருவருக்கு அந்த பொறுப்பை எடுக்கிறார், அவருடைய அந்த பொறுப்பு காலத்திலே அநீதமும் அநியாயமும் தான் மேலோங்கி இருக்கிறது என்றால் ஃபலஹுன்னார், அவருக்கு நரகம் உண்டாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள். ஆகவே பொறுப்புகள் என்பது, நாங்கள் இங்கே உள்ளூராட்சி மன்றத்தை குறித்து பேசினாலும் கூட இந்த நாட்டிலே அரசியல் அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருக்கலாம், பள்ளிவாசல் பொறுப்பில் இருக்கின்றவர்களாக இருக்கலாம், அல்லது பாடசாலை அதிபர்களாக இருக்கலாம், அல்லது சமூக நிறுவனங்களுக்கு தலைமை வகிக்கின்ற பொறுப்புதாரிகளாக இருக்கலாம், இவர்கள் எல்லோருக்கும் பொருத்தமான ஒரு செய்தியாகவே இந்த சம்பவம் இருந்து கொண்டு, இந்த ஹதீசுகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அறிவுரைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. உண்மையிலே ஒரு பொறுப்புதாரியை பொறுத்தவரை, அல்லது ஒரு தலைவரை பொறுத்தவரை, அல்லது ஒரு மேயரை பொறுத்தவரை, அல்லது ஒரு பணிப்பாளரை பொறுத்தவரை அவர் எப்படியான ஒரு தகைமை உள்ளவராக இருக்க வேண்டும் என்பதனை பற்றி குர்ஆன் 3 இடங்களிலே 3 விதமாக சொல்கிறது. நாங்கள் பார்க்கிறோம், தாலூத் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னரை பற்றிய சம்பவத்தை குர்ஆன் குறிப்பிடுகின்ற பொழுது அங்கே நாங்கள் அதற்கான ஒரு தகைமையை பார்க்கிறோம். அதுபோல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை சொல்கின்ற பொழுது அங்கேயும் ஒரு விஷயம் அங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி குர்ஆன் பேசுகின்ற பொழுதும் அங்கும் அதிகார பொறுப்பில் இருப்பவர்களுக்கான தகைமை பற்றி பிரஸ்தாபிக்கப்படுகிறது. முதலாவதாக நாங்கள் பார்க்கிறோம், தாலூத்னு சொல்லக்கூடிய அந்த மன்னர், அவருக்கு அல்லாஹ் தஆலா வழங்கிய அந்த மிகப்பெரிய ஆட்சி பொறுப்பை பற்றி சொல்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இருந்த 2 முக்கியமான தகைமைகளை பற்றி சொல்லி காட்டுகிறான். வஸாதஹு பஸ்ததன் ஃபில் இல்மி வல் ஜிஸ்ம், அதாவது தாலூத் என்ற அந்த மன்னருக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஆட்சியை செய்வதற்கான சகலவிதமான அறிவையும் தெளிவையும் கொடுத்து அதற்கான உடல் ஆற்றலையும் கொடுத்திருந்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆகவே இந்த 2 தகைமைகளும் ஒரு ஆட்சி பொறுப்பிலே இருக்கின்ற ஒருவருக்கு தேவைப்படுகிறது. அறிவு, சமகாலத்தை பற்றி அறிவு, அரசியலை பற்றி அறிவு, தன்னுடைய சமூகத்தை பற்றி அறிவு, நிர்வாகத்தை பற்றி அறிவு என்று இப்படியெல்லாம் அவருக்கு தேவைப்படுகிறது. எனவே அந்த அறிவை அவருக்கு பெற்றிருந்தால் அல்லாஹ் தஆலா அந்த அதிகாரத்தை கொடுத்தான். அதே போல அதனை நிர்வகிப்பதற்கு தேவையான மற்றொரு தகைமை தான் உடல் ஆரோக்கியம், உடல் சக்தி. எனவே அதனையும் அவர் பெற்றிருந்தார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதே போலதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எகிப்திலே ஆட்சியாளராக இருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய தனக்கு அந்த பொறுப்பை தருமாறு, நிதி சம்பந்தமான அந்த அமைச்சு பொறுப்பை தனக்கு தருமாறு கேட்கிறார்கள். அதற்கான 2 தகைமைகளை பெற்ற நிலையிலே இன்னி ஹஃபீதுன் அலீம், நான் நிதியை நிர்வகிக்கின்ற, அதனை பாதுகாக்கின்ற, அதை திட்டமிட்டு ஒழுங்காக செய்வதற்கான அறிவையும் ஆற்றலையும் பெற்ற ஒருவனாக இருக்கிறேன், அதை பெற்ற அறிவை நியாயமாக அடைந்த ஒருவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த பொறுப்பை கேட்டு பெற்றார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. ஹஃபீதுன் அலீம், அதாவது பொறுப்புணர்ச்சியோடு பாதுகாப்புணர்வோடு செய்யக்கூடிய தகைமை உள்ளவர், அது சார்ந்த அலீம் என்ற அதற்கான அறிவுள்ளவர். எனவே இந்த தகைமைகள் ஒருவர் தன்னுடைய பொறுப்பை செய்வதற்கு அவசியமாகின்ற முக்கியமான தகைமைகள் என்பதனைத்தான் குர்ஆன் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போலதான் நாங்கள் பார்க்கிறோம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது அந்த 2 இளம் பெண்கள் அவர்கள் தங்களுடைய தந்தையிடம் போய், நபியாக இருந்த தம்முடைய தந்தையிடம் போய் சொல்கிறார்கள், இன்ன மனிஸ்த அஜர்த்த அல் கவியுல் அமீன், அதாவது இந்த தந்தையே, நீங்க உங்களுடைய பணியாளராக அமர்த்தி இருக்கின்ற இந்த வாலிபர் இவர் ஒரு பலசாலியாக இருக்கிறார், நம்பிக்கையின் நேர்மை மிக்கவராக இருக்கிறார் என்று சொல்லித்தான் அந்த பொறுப்பை ஒப்படைக்குமாறு சொல்கிறார்கள். எனவே இந்த உடல் பலமிக்க ஒருவராக, ஆரோக்கியமிக்க ஒருவராக, அதே போல அமானிதம் பேணுகின்ற ஒருவராக, பொறுப்பு வாய்ந்தவராக, எதனையுமே ஒரு ரூபா செலவழிப்பவராக இருந்தாலும்
ரூபாய் செலவழிப்பவராக இருந்தாலும் அல்லது 2 கோடி செலவழிப்பவராக இருந்தாலும் கூட அந்த விஷயத்திலே அமானிதம் பேணக்கூடிய ஒருவராக, அதே போல தனக்கு தேவையானவர்களுக்கு மட்டுமே பதவிகளை கொடுக்கின்ற, பொறுப்புகளை கொடுக்கின்ற, அல்லது அபிவிருத்தி பணிகளின் போது தனக்கு வாய்ப்பானவர்களுக்கு மாத்திரம் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கிற அப்படியான பண்புகள் இல்லாமல் நேர்மையான ஒருவராக, அமானிதம் பெறுகின்ற ஒருவராக இருப்பது முக்கியமானது என்பதைத்தான் இந்த குர்ஆனுடைய வழிகாட்டல்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இன்றைய காலகட்டத்திலே எங்களுக்கு இப்படியான தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள். இந்த நாடு ஊழலாலும் அதே போன்று துஷ்பிரயோகத்தாலும் அதே போன்று அதிகார துஷ்பிரயோகத்தின் மூலமாகவும் பாதிக்கப்பட்ட ஒரு நாடாக இருக்கிறது. நீண்ட பல வரலாறுகள் இந்த எங்களுக்கு சொல்லிக்கொண்டு சொல்ல முடியும். அப்படியான ஒரு நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே ஊழல், துஷ்பிரயோகம், அதே போல மோசடி செய்வது, பொது சொத்துக்களை வீண்விரயம் செய்வது, அவற்றை சூறையாடுவது என்று நிறைய சம்பவங்களை நாங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். எனவே இந்த நிலை மாற வேண்டுமாக இருந்தால் பதவிக்கு வரக்கூடியவர்கள் இப்படியான பண்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த பண்புள்ளவர்களை கொண்ட ஒரு ஆட்சி பீடத்தை, ஒரு நகர சபையை, ஒரு உள்ளூராட்சி சபையை, ஒரு பாடசாலையை, ஒரு பிரதேச சபையை நாங்கள் உருவாக்குவதன் மூலம்தான், அப்படியான தலைமை பீடங்களை நாங்கள் கட்டியெழுப்புவதன் மூலம்தான் இந்த நாடு சுபிட்சம் பெறும், முஸ்லிம் சமூகம் சுபிட்சம் பெறும், முன்மாதிரி மிக்க தலைவர்கள் உருவாகுவார்கள், முன்மாதிரி மிக்க மன்றங்கள் உருவாகும், முன்மாதிரி மிக்க நிறுவனங்கள் உருவாகும். ஆகவே அப்படியான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலையை இந்த நாட்டிலே ஏற்படுத்துவதற்கு தற்போது உள்ளூராட்சி மன்றங்களுக்கு பதவிக்கு வந்திருக்கின்ற அனைத்து தரப்பினரும் உறுதி பூண வேண்டும். அதற்கான தியாகங்களை செய்து அப்படியான ஒரு நல்ல சமூக மாற்றத்தை, தேசிய அளவிலான ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.